ஆரம்பிக்கலாமா? கவினோட கொலை. ஆணவ படுகொலைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இப்போ மிகப்பெரிய வைரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவினோட ஆணவ படுகொலை. ஆணவ படுகொலைன்னு சொல்லி வைரலாக்கி விட்டாங்கன்னு சொல்கிறீங்க. மறுபடியும் நீங்களே ஆணவ படுகொலைன்னு சொல்லுங்க. ஆணவ படுகொலைன்னு சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சட்டத்தை நினச்சும் இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஜாதி ரீதியான தன்னை தூக்கி உயர்த்துற விஷயங்களை நினச்சி சிரிப்பு வருது. இந்த போஸ்ட் போட போகிறீங்க, இப்படி சிரிக்கிறீங்க காணிக்கிறீங்களா? எனக்கு அந்த பையன் இறந்ததை நினச்சி மனசு உள்ள குமுறல் இருக்குது. ஆனால் இந்த வேடிக்கை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நினச்சி ரொம்ப சிரிப்பு வருது. 2-3 கேள்விகளை நான் வைக்கணுமா? 2-3 இல்லை, நிறையாவே இருக்குது. இந்த கேள்விகளை வைக்கிறேன், கொஞ்சம் அதுக்கு ஆன்சர் வருமானு பார்ப்போம். கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கோம்ல, அந்த கதை தான் இது. ஆனால் அந்த விஷயத்தில் இந்த பொண்ணை வச்சு எவனுமே வந்துட்டு டார்கெட் பண்ணவே கிடையாது. அந்த பொண்ணு தான் அந்த இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டு போயிருக்கா. அந்த பெண் மூலியமாக தான் அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் தம்பி அங்கேருந்து வந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் அவங்க தம்பி மேலே ஒரு இதாகி அவன் அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க அம்மா வீட்டுக்கு வாசலில் போய் நின்று அங்கே கொலை செய்யப்படுறான். அப்போ இங்கே அழைச்சிட்டு வந்தது யார்? அவ தானே. இன்னைக்கு அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நட்பு தான் அப்படின்ற ஒரு விஷயம் கணக்கடா கொண்டு போகிற அவ ஃபோன் போட்டு எதுக்கு அவனை வர வைக்கணும்னு உங்கள் மனசில் யாருக்காவது தோணுச்சா? சுப்பிரமணியபுரத்திலே சேம் அதே கேட்டகரி தானே. அந்த படத்துலையும் ஒரு பெண்ணை வச்சு வர வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு ஜாதி சாமி மாதிரிமா நீ, சாமி மாறி எப்படி சாமி இந்த ஜாதியினரை சாக்கடைன்னு சொல்லி சொல்றீங்களே, அந்த சாக்கடைக்குள்ள விழுந்த சாமியா? அவங்க அப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, 7 வருஷ காதல், +1 படிக்கிறதுல இருந்து லவ் பண்றாங்க. 7 வருஷ காதல், 7 வருஷத்துல கல்யாணம் பண்ண ப்ரூஃப் இருக்குன்ற விஷயத்தெல்லாம் உள்ள சொல்றாரு. அவன் போனை ஓப்பன் பண்ணி பார்த்தா விஷயங்கள் வெளியில வரும். இந்த 1-2 போட்டோஸ் எங்கள்கிட்ட இருக்கு, இதை மட்டுமே முதல்ல வெளிவிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த 7 வருஷத்துல எதுவுமே நடந்திருக்காதா உங்க சாமிக்கு? கேட்டுட்டு போறவனுக்கு எனக்கு ஒரு கேள்வி. 7 வருஷம் டாடே, 7 வருஷம் ஒரு உதட்டளவுல கூட ஒரு முத்தம் கொடுத்துருப்பா. நீ நாளைக்கு உன் பொண்டாட்டியை தொடும்போது கவின் ஞாபகம் தானே வரணும். சரி, இன்னொரு விஷயம். கவினை கொண்டுட்டீங்க. கவின் என் குடும்பத்துக்கு தகுதி இல்லாத, என்னுடைய ஜாதிக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டீங்க. ஓகே, அப்போ அந்த குடும்பத்துக்கு தகுதி இல்லாத ஒருத்தவனை தேர்ந்தெடுத்த உங்க அக்காவை எப்போ நீ கொள்ளுவ? அந்த குடும்பத்தை தகுதி இல்லாத குடும்பங்களை தேர்ந்தெடுத்து தகுதி இல்லாதவனோட 7 வருஷம் பணத்தை கொஞ்சம் நஞ்சமா தின்றுருந்துருப்பாவ. அந்த பணத்தை தின்ன ஓ மகளை எப்போ நீ கொள்ளுவ? அவங்க அப்பனுக்கு, அவங்க ஆத்தாவுக்கு, அவங்க அண்ணங்காரனுக்கு, தம்பியாருனாவே அவனுக்கு 3 பேத்துக்கு சேர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கொல்ல போனாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறட்டுமா? அங்கே கொன்னதுனால நீ என்ன சாதிச்சன்? போனது ஒரு உயிர் தான். ஆனால் உன்னைய எத்தனை பேர் அசிங்கமாக கழுவி ஊத்துறாங்க. அது உன்னோட ஜாதிக்குள்ளே இருக்கிறவனே உனக்கு ஆப்போனண்ட்டாக திரும்பி நிற்கிறான். இப்போ என்ன நிலைமை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நிற்கிறான். அப்படி இருக்கும்பொழுது நீ என்னத்தை சாதிச்சு போயிருக்கலாம்? என்ன உனக்கு சாதனை? இந்த விஷயத்தினால சட்டங்கள் கடுமையாக்கி இந்த ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் வரும்பொழுது உடனடி தூக்கு தண்டனை, உடனடி தூக்கு தண்டனை, காலம் தாழ்த்திய தூக்கு தண்டனை கிடையாது. உடனடி தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் சரியாகும். இன்னொன்று, ஹரிநாடார் அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இது வந்துட்டு சாதிய ஒரு விஷயம் கிடையாது, 2 குடும்பங்களுக்கான பிரச்சனை, 2 குடும்பங்களுக்கான பிரச்சனையை வந்துட்டு சாதி ரீதியில கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாயி அதே ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம வீட்டு பெண்ண ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தான் அந்த சுபாஷினியோட குடும்பத்தில் அவங்களோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப அந்த சுர்ஜித் பல முறை கண்டிச்சும் கவின்குமார் அதற்கு உடன்பட்ட மாதிரி இல்லை. இன்னைக்கு இந்த படுகொலை நடந்துருச்சு. இந்த படுகொலையை நிகழ்த்திய சுர்ஜித் உச்சபட்ச தண்டனை தான் சுர்ஜித் அவர்களுக்கு கிடைக்கும். அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனா அந்த கவின்குமாரோட குடும்பத்துக்கும் அந்த சுபாஷினிங்கிறவங்களோட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒருவேளை இந்த கவின்குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் அந்த பையனை வேண்டாம், நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது, ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்கல்ல, நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா, உனக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மனமுடிச்சு வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவின்குமார் உயிரோடு இருந்திருப்பார். ஆனா அவங்க உனக்கு தான் பருவ வயசு தானே, நீ தான் என்ன முடிவு வேணாலும் எடுக்க முடியும்ல, நீ நினைச்ச பொண்ணு நீ கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அந்த கவின்குமாரோட குடும்பத்தினர் அவருக்கு உத்தரவாதத்தை கொடுத்த உடனே நம்மளை யார் என்ன பண்ண முடியும், பொண்ணு நமக்கு ஃபேவரா தானே இருக்காங்கிற ஒரு அசால்ட் தைரியத்தில் இந்த காதலை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. சுபாஷினியோட குடும்பத்தை பொறுத்த மட்டும் சுர்ஜித் பல முறை நேரடியாகவே கூட சொல்லியிருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அப்ப பல முறை எச்சரிச்சும் அதுக்கு உடன்பட்டு வரலங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஜாதிய பாகுபாடை பார்த்து ஜாதிய காரணமாக காமிச்சு இந்த கொடூர படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. உண்மையிலே படுகொலைகளை யாருமே ஆதரிக்க கூடாது, ஆதரிக்கவும் மாட்டாங்க. இது ஒரு 2 குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனா
இது ஒரு ஜாதிய மோதலா, ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுது. யாராக இருந்தாலும் நம்ம வளர்த்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அந்த காதலை பண்ணின அந்த பையன் கவின்குமார்ங்கிறவர் உயிரோட இல்லை. ஒருவேளை அந்த கவின்குமார் அவர் சார்ந்த சமூகத்தில் காதல் பண்ணி இருந்து அதற்கு அந்த பெண் வீட்டில் அந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கவின்குமார் இந்த உலகத்திலே இல்லை. சுர்ஜித்து குடும்ப கௌரவம், நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற கனவு அது எல்லாருக்கும் உள்ளதுதான். இன்னைக்கு கவின்குமார் இறந்துட்டாரு, படுகொலை செய்யப்பட்டாருங்கிறதுனால இனியும் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படணும். அதே நேரத்தில் அந்த காதல் அப்படிங்கிற அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் கொஞ்சம் உண்மையிலேயே புரிஞ்சு நடந்துக்கிடணும். நாட்டெல்லாம் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்து வருமா? கவின்குமார் ஒரு படித்த இளைஞர், அந்த சுபாசினியும் படிச்சிருக்கவங்க தான். எல்லாருக்கும் திருமணம் ஆகக்கூடிய வயசு தான், தானே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் சட்டப்படி இருக்கு. ஆனால் குடும்பத்தில் அந்த பெத்த தாய் தகப்பங்க என்ன எதிர்பார்க்காங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு கவின்குமாரையே அவங்க இழந்த அவங்களோட தாய் தகப்பன் கதறாங்க. அரசாங்கமே எங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேணுங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அவங்களோட குடும்பத்தாரு இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்பா, அவங்க குடும்பத்துல தான் சண்டை போடுறாங்கல்ல, அல்லது சத்தம் போடுறாங்கல்ல, நீ வேற ஏதாச்சும் ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பெண்ணை பாரு, அதை நாங்களே பாக்குறோம், அந்த மாதிரி கூட சொல்லி இருந்தால் கவின்குமாரோட மனசை மாத்தி இருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் கவின்குமார் உயிரோட இருந்திருப்பார். என்னதான் பொருளாதாரத்துல எல்லார விடவும் நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசக்கூடிய எந்த சாதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்தந்த ஜாதியை சார்ந்த அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்தந்த குடும்பத்துக்கு அந்தந்த சமூகத்துக்குன்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகள், ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில முறைகள் இருக்கும். திருமணத்துக்கே பல சம்பிரதாயங்கள் இருக்கும். பல இடங்கள்ல இந்த மாதிரி பிற ஜாதிய பெண்களோடு ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு ஒரு ஜாதிய படுகொலைகள் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா இது போன்ற காதல் திருமணங்கள்லாம் தடுக்கப்படணும்னு சொல்லி பல தலைவர்கள் பலர் மேடைகள்லையும் பல இடங்கள்லையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நடத்தப்படும் போது அப்புறம் அதுக்கு வேதனை தெரிவிக்கிறதும் என்ன சொல்றான்னு தெரியுதா? சாதி அடிப்படையில் இந்த விஷயம் நடக்கல, 2 குடும்பத்தாரோட நடந்த பிரச்சனை. ஆனா இவங்க சாதி ரீதியா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை அடுத்த சாதியை காதலிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருந்துருக்கணும். சப்போஸ் அவங்க சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த கொலை நடந்திருக்காமல் போயிருக்கலாமோ அப்படின்னு. அப்ப இங்க நடந்த 2 குடும்பங்களோட பிரச்சனை கிடையாது, ஒரு சாதிக்குள்ள நடந்தாலும் அந்த குடும்பங்களோட பிரச்சனை. இது 2 ஜாதிகளுக்கு இடையே நடந்ததுனால இது என்னுடைய ஜாதிக்குள்ள நீ எப்படா வருவேன், என் ஜாதி பிள்ளை எப்படா காதலிப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இது ஜாதி பிரச்சனை தான் ஓ வாயில இருந்தே வருது. எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கிட்டு மாத்தி அப்படி மாடு மாத்தி தன வேலை பண்ற எனக்கு புரியல. நீ சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நாங்களாம் குரல் கொடுக்கலன்னு. இதே ஒரு நாடார் சமுதாயத்துல அஜித்ன்ற பையன் இன்னைக்கு இறந்து போயிட்டான், அவனுக்காண்டி எவ்வளவோ குரல்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்த சாதியில இருக்கிறவனை இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறியே, உனக்காண்டியவே வந்ததுக்கு அப்புறம் நிப்பே அவன் யோசிச்சு பாரு. பொதுப்படையான ஒரு விஷயம் வரும்போது பொதுப்படையா பேசி பாரு. பத்தி செய்தியில போய் ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க, இனி மீண்டும் வாயை கொடுக்குற, எனத்துக்கிட்டே நீ ஆளாக போறாங்கிறது தெரியல. இதுக்கெல்லாம் கொம்பு சீவிக்கிட்டு யாரும் வராத. கொம்பு சீவுற ஆளுக்கு இதுக்கு அடுத்து பதில் நான் வச்சிருக்கேன், கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. அவன் குடும்பத்தோட போயிருக்க வேண்டாம், ஏன் சாதிக்காரவன் தான் தேவைப்படுறான். ஏன் ஜாதியில அவன் ஒரு பணக்காரன் ஆக போறான். அவனோட இன்ஸ்டாகிராம் பக்கம், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவன் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தியா, அவன் என்ன படிச்சிருக்கியான், அவன் என்ன சம்பளம் வாங்குறியா அப்படிங்கறதெல்லாம் போய் அந்த ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா அப்படின்னா நீ இப்ப சொல்ற பாத்தியா அவன் பணக்கார வாழ்க்கை. அந்த பணக்கார வாழ்க்கை அவனுக்கு தேவை கிடையாது. அந்த பணக்கார வாழ்க்கையை அவன் எதிர்பார்க்கல. அந்த பணக்கார வாழ்க்கையை இங்க இருந்து இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தேடி போனது அவ யாரு? இந்த கவினை லவ் பண்ணவ. அவளை செருப்பு கழட்டி அடிங்க முதல்ல. இந்த சாதியோட இருக்கிற ஆம்பளைகள்ட்ட இல்லாததா அடி அங்க இருக்குன்னு எத்தனை கேள்வி கேட்குறீங்க. இந்த உங்க சாதி பொம்பளைகள்ட்ட இல்லாத என்னடா இங்க இருக்குன்னு கேட்குறீங்கல்ல, ஓ வீட்டு பொம்பளைய போய் செருப்பை கழட்டி அடி. இங்க இருக்கிற ஆம்பளைங்க எவனுமே இல்லையா, அங்கதான் ஆம்பளை இருக்கானா அப்படின்னு சொல்லி அங்க போய் செருப்பை கழட்டி அடி. அதே வன்முறையை தூண்டுறவங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன். இன்னைக்கு இவனை நீ சாக்கடன் விமர்சிக்கிற, கேவலமானவன் விமர்சிக்கிற, எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான வார்த்தைகள் யூஸ் பண்ற. அப்படிப்பட்டவன் கிட்ட இத்தனை 7 வருஷமா குடுத்தனமன்னாக்கட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உன் குடும்பத்தால எப்படிப்பட்ட ஆளு? நீ இப்ப எவளுக்கு சப்போர்ட் பண்றியோ, யாருக்கு சப்போர்ட் பண்றியோ அவ எப்படிப்பட்ட ஆளு? சாக்கடை தெரியாமதே வந்தாளா? சாக்கடை தெரியாமதே கை போட்டு நிக்கிறாளா? தண்ணியில நனைஞ்சிட்டு நிக்கிறாங்களா? ஈர துணியோட பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுறாங்களா? நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்களா? பிளஸ் ஒன்ல இருந்து அவங்க அண்ணங்காரே இதே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி தம்பியாரனா இவ்வளவு பிரச்சனை வச்சிருந்தேன், அவங்க ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்றாங்க. உன் புள்ளைய வேற இடத்த கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு நாள் நீ நிப்பாட்டின? ஒரு தடவைக்கு மேல 2 தடவை உன் புள்ள அங்க பார்க்க போயிருந்திருக்கு நேரடி. அதாவது இந்த இதை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும், இந்த பிரச்சனைகள் வேணாம்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் உன் புள்ள தேடி இங்க இருந்து சென்னைக்கு போயிருந்திருக்கு. அப்ப நீ யார் குதிங்கால வெட்டி இருந்திருக்கணும்? உன் பொம்பளை புள்ள குதிங்கால நீ வெட்டி இருந்திருக்கணும். இப்ப வரைக்கும் உன் பொம்பளை பிள்ளைய நீ வெளிக்காட்ட கூட செய்யல. ஏன்? காரணம் என்ன?
காரணம் என்ன? அந்த சாக்கடைக்குள்ள விழுந்த பண்ணியை குளிப்பாட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் உன் பெட்டில் கொண்டு போய் வச்சிருக்க. வீசல? இங்கே போடுற கமெண்ட் வீசல? இங்கே கேட்குற கேள்விகள் வீசல? அசிங்கமா இருக்கா? அசிங்கமா இருக்கா? அவ இருக்கிறதுக்கு செத்ததுக்கு சம்மந்தம். இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், அது அவன் சாக்கடை கிடையாது. இதுக்கப்புறம் ஒருத்தவனை கட்டிக்கிட்டு அவன் வாழ்ந்தானா அது சாக்கடை கிடையாது. இதுதான் சாக்கடை. இப்போ நீ வாழ போற வாழ்க்கை வர இது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ கடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சாக்கடைத்தனமான வாழ்க்கை. நீ யாரை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாலும் சரி, விதவையா சும்மா அப்படி அவன் பேர்ல நிம்மதி அப்படி இருந்தாலும் சரி, சாக்கடைத்தனமான வாழ்க்கை. ஏன்னா அவன் சம்பாத்தியத்தில் நீ எத்தனை நாள் உட்காந்து தின்றுப்பன்றதை யோசி. இந்த பிச்சைக்கார பையன் இழிவானவனுங்க, தகுதியற்றவனுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவனுடைய படத்துல இவ்வளவு நாள்லயும் இவ ஒரு 5 பைசா கூட அனுபவிக்காம இருந்திருப்பா. அனுபவிச்சிருந்திருப்பாள்ல. அந்த அனுபவத்துல வச்சு அவ உடல்ல ஓடுனது சாக்கடை. அதனால அந்த சாக்கடையில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உடம்புல இருந்து வெளியில எடுத்து விட்டுருங்க. அந்த சாக்கடை ரத்தம் அதுல ஓட வேணாம். புரியுதா? அதே நல்லது. அந்த சாக்கடை இனிமேல் வேண்டாம். அப்ப இன்னொன்னு அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னே ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி அவங்களை உடனே தூக்கல போடு. இல்லையா சாதி கலப்பு திருமணத்தை நீ ஆதரிக்காத. கலப்பு திருமணம் செய்யறவர்களுக்கு தூக்கு தண்டனை ஒரு சட்டத்தை கொண்டு வா. 2 விஷயம். ஒண்ணு, ஆணவ படுகொலை செய்யறவனை அன்னைக்கே அப்பவே நீ தூக்கல போடு. இல்லையா ஆணவ படுகொலை நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? சாதி மறுப்பு கல்யாணம் இனிமேல் சட்டமயமாக்கப்படக்கூடாது. அதே ஜாதிக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். நீங்க சட்டப்படி கணவன் மனைவி இல்ல. இதுக்கு இந்த சட்டத்துல தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை கொண்டு வா. ஆயுள் கால தண்டனை கொண்டு வா. கிடக்கட்டும் அவங்க வாழ்நாளும் அப்படியே கிடக்கட்டும். எவனுக்கு காலங்கிறது வேண்டாம்.